ஹலோ ஏய் சும்மா ஏய் கமனடா ஹலோ யாரு ஏங்கா உனக்கு தம்பி மாதிரி தெரியறனா பின்ன பொண்ணா பொண்ணா தெரியறனா ரெண்டு இல்லனா நீ யாருடா தெரியுது அது சரி பரந்தாமனைய வீடது நான் தான் இருக்கேன்ல அடே அதோ அவர்தான் எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து யாருமா என்ன இப்படி கேக்குறீங்க என்ன தெரியலையா நான் தான் இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தேன் ஜிகினா ராணி வரட்டி ஜிகினா ராணி ஆமா நீ சாணியில வரட்டி போட்டு வித்துட்டு இருந்த இப்ப என்ன கோமாளி வேஷம் போட்டு சுத்துற அதெல்லாம் பிளாஷ்பேக் பா இப்ப நான் சினிமாக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டேன் இங்க எதுக்காக வந்திருக்க டான்ஸ் ஆடுறது இந்த வயசுல உனக்கு டான்ஸ் தேவையா ஓம் நமச்சிவாயா அது நான் அப்படி கேட்டுட்டேன் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாரும் ஜிகினா ராணி நாங்க உன் கூட தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஏதோ மரத்துல தவற மாதிரி இருக்கானே இவன் யாரு வணக்கம் நான் அவங்க மகன் ஹலோ எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் பிடிக்காது எங்களுக்கு எல்லாம் தெருக்கூத்துல ஆடுற டான்ஸ் தான் பிடிக்கும் தம்பி என்ன செல்லம் எங்களை பார்த்து அப்படி எல்லாம் சொல்லாதப்பா நீங்களே சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க நீங்க டான்ஸ் ஆடுறதா டான்ஸ் ஆடுறது நான் இல்லங்கய்யா என் பொண்ணு மல்லிகா அர்ஜுன் கூட என் பொண்ணு லக்ஸ் பாப்பா லஞ்ச் கொடுப்பா கண்ணு ஜின்னு தானப்பா ரஜினி கூட தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா அது மட்டும் இல்லப்பா வந்தானோ எல்லாருக்கும் வந்தானோ மணமணமா சந்தானத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும் கலகலப்பா ஆடணும் அப்படின்னு என் பொண்ணு ஆடினதுனாலதான் ஹிட் ஆச்சு தெரியுமா ஐயா நீங்களாவது சொல்லுங்கய்யா நீங்க என்னோட ஆசையெல்லாம் நான் பிறந்த இந்த ஊர்லயே என் பொண்ணு கால சலங்க கட்டி உங்க எல்லாரையும் சபாஷன் சொல்ல வைக்கிறது தான் என்னோட ஆசை என் ஆசையை நிறைவேற்றி வைங்க ஐயா இங்க பாருமா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் எங்க பசங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விருப்பம்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேம்மா ஐயா அம்மா சம்கிராணி ஒரு வாட்டி உங்க மல்லிகா வர சொல்லுங்க எங்களுக்கு பிடிச்சா ஓகே ஏம்மா மல்லிகா பியூட்டிஃபுல்லா இருக்காடா அம்மாடி ஓம் நமச்சிவாய ஸ்டேஜ் ரெடி சாங்க போட்டுக்க எஸ்கியூஸ் மீ கார் ட்ரபிள் இங்க மெக்கானிக் யாராவது இருக்காங்களா பக்கத்துல தான் இருக்கான் இந்நேரத்துக்கு அவன் நல்லா குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான் பக்கத்துல இல்லடா படுக்கையிலேயே இருப்பான் அவனுக்கு இந்நேரம் ஃபுல்லா போதை ஏறி பிளாட்டா இருப்பான் இங்க ஸ்டே பண்றதுக்கு லாட்ஜ் ஹோட்டல் ஏதாவது இருக்கா ஹோட்டல் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க இங்க இருக்கிற ஒரே ஹோட்டல் எங்க ராமமூர்த்தியோட ஹோட்டல் தான் சூடாவோ சில்லுனோ எதையாவது ஒண்ணு குடிச்சிட்டு போயிட வேண்டியதான் வேணும்னா நீங்களும் ஒரு பெக் அடிச்சிட்டு கிளம்புங்க எங்க தங்கலாம் முடியாது ஏங்க நம்ம டிரைவர் கால் பண்ணா அவன் வருவான்ல வேண்டாம் கீதா நம்ம கஷ்டப்படுறதுக்காக எதுக்காக அவனையும் கஷ்டப்படுத்தணும் சரி சார் மெக்கானிக் இருந்தா நான் கூட்டு வரேன் சார் சரிங்க தம்பி வாங்க சார் உட்காருங்க ஐ எம் அரவிந்த் குமார் ஐ எம் ராமமூர்த்தி இந்த ஸ்டார் ஹோட்டலுடைய ப்ரொப்ரைட்டர் இவங்க சுந்தரு பால் பூத்து ப்ரொப்ரைட்டர் என் பேருங்க ஆர்ஜே ஐயர் எங்க ஊர் கோவிலுடைய ப்ரொப்ரைட்டர் என் பேரு செல்லமுத்துங்க இவங்க எல்லாரையும் செல்லமா பாத்துக்குவாங்க அவன் சொல்றதெல்லாம் போயிங்க ஆமாங்க அப்ப அவரு போஸ் சுபாஷ் சந்திர போஸ் எப்பவும் சீரியஸ் தான் சாரி சார் மெக்கானிக் அங்க இல்ல ஓ எனிவே தேங்க்யூ போஸ் எனக்காக சிரமப்பட்டு போயிட்டு வந்தீங்க சார் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல எங்க வீட்டுக்கு வரலாம் சார் அது நான் தனியா வரல என் ஃபேமிலியும் வந்திருக்காங்க நீங்க ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டிட்டு போங்க காலையிலேயே உப்புமா செஞ்சு கொடுப்பான் வாங்க சார்
டேய் ஓகே வண்டியை காலைல வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்கடா. எப்படிடா தள்ளிக்கிட்டா? சீக்கிரமா குழம்பு எடுத்துட்டு வாடி, பசிக்குது. இதோ எடுத்துட்டு வரேங்க. இன்னைக்கு என்ன குழம்புடி செஞ்ச? எதுக்குங்க வாரத்துல இந்த ஒரு நாள் மட்டும் பசிக்குது சீக்கிரமா சாப்பாடு போடுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லையாடி? ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பையன் சாப்பிட மாட்டான்ல, அவனை எதிரில வச்சுக்கிட்டு அவன் சாப்பிடாம என்னால சாப்பிட முடியாதுடி. மா மா பையன் வந்துட்டான்டி. சார், எங்க அம்மா அப்பா தங்கச்சி. வணக்கம். ஜானகியம்மா உங்க மாடெல்லாம் வருது. அம்மா நான் போறேன், உங்களுக்கு சாப்பாடு போடுங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். ஆமாங்க. எப்ப சாப்பிட்டு வந்தீங்களோ என்னமோ, எங்க திருப்திக்காகவாது கொஞ்சம் சாப்பிடுங்க. வாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் நீங்க வரும்போதுதான் சாப்பிட்டோம். வாங்க. உங்க பையன் என்ன பண்றாரு? அது வந்து சென்னையில கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. வாங்க, கை கால் கழுவிக்கங்க. வாங்க. கீதா, உங்க டாடி போன். மாமா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்ல நாளை காலையில நானே வந்து பாத்துக்கிறேன். ஏங்க இந்த நேரத்துல என்னங்க போனு? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, அவங்களும் தூங்குவாங்கல்ல. ஓகே ஐ வில் கால் யூ லேட்டர். கொஞ்சம் குழம்பு ஊத்துறி. குழம்பு காலி ஆயிடுச்சுங்க. அப்ப பரவாயில்ல விடு. போயிட்டு வரோம் போஸ். ஓகே சார். டிஃபன் சாப்பிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஐயோ வேண்டாம்மா, ஏற்கனவே நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்க மாட்டோம். போஸ், இது என்னோட விசிட்டிங் கார்டு. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. சார் நீங்க? எஸ், ஐ எம் அரவிந்த் ஐபிஎஸ், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். நீங்க பதட்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. நீங்க பண்ண உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன். ஐயோ, போயிட்டு வரேங்க. சரிங்கம்மா. நல்லதுமா. ஓகே ஓகே சார். See you friends. வாங்க. டேய் வாய முடுறா, யானை பூந்துற போகுது. அது இல்லடா, நான் அந்த ஐபிஎஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய ஆளா இருந்துகிட்டு எவ்வளவு சிம்பிளா இருக்காருல்ல. அது உண்மைதான், ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கடா. 100லயோ கோடியிலயோ ஒருத்தர் இருப்பாங்க. எதுக்கு நான் காயத்ரி இப்படி ஓடி வரா? என்னம்மா? எங்களை இப்படி டென்ஷன் பண்ணிட்டியா காயத்ரி? நீ போமா.
என்னாச்சுரா? போன் எடுக்கவே இல்லடா. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. பேசு, எடுத்து பேசு, சீக்கிரம் பேசு. சார், நான் போஸ் பேசுறேன். தம்பி போஸ், எங்களை யாரையும் கொல்ல வராங்க. வாங்க சீக்கிரம். இவனை கொல்ல பாடா, புலியை தீண்டு பாடா, எப்படி நெருங்கிடவே இங்கு நீ பாடா. இவனை கொல்ல பாடா, புலியை தீண்டு பாலாய், எம்மனை நெருங்கிடவே இங்கு நீ பாடா. உக்கிரமான வீரன், நரசிம்ம குருவே வீரன், சிவதாண்டவம் ஆடும் ஒரு நேரம் இவன் வீரன். உக்கிரமான வீரன், நரசிம்ம குருவே வீரன், சிவதாண்டவம் ஆடும் ஒரு நேரம் இவன் வீரன். டேய் ராமூர்த்தி. பெரிய ஐயா. என்னடா அங்க என்ன நடக்குது? அவர்தான் அரவிந்த்குமார் ஐபிஎஸ். அவர் அட்டாக் பண்ண வந்தவங்கள போஸ் தான் காப்பாத்தணும். சார் ஒரு நிமிஷம். இவருதான் பெரிய ஐயா. வணக்கம் ஐயா. இவர் பேர் பரந்தாம, இந்த ஊரு பிரசிடென்ட் சார். உங்க போஸ் சமயத்துக்கு வந்து எங்களை காப்பாத்திட்டாரு சார். இந்தாங்க சார் உங்களோட வளையல்.